السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. உம்முல் முஃமினீன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபியை பற்றி. ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அசல் பெயர் ரமலா பின்த் அபு சுஃபியான் என்பதாகும். நபித்துவத்துக்கு 17 ஆண்டுகள் முன்னதாக பிறந்தார்கள். இவரின் முதல் கணவர் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷின் அசதி என்பவரில் மூலம் ஹபீபா என்ற பெண் குழந்தை பிறந்தது. இதன் காரணமாகவே உம்மு ஹபீபா என்று அழைக்கப்பட்டார். கணவர் மனைவி இருவரும் முஸ்லீமாகி ஹபசாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அங்கு உபைதுல்லா கிறிஸ்தவராக மதம் மாறிவிட்டார். ஆகவே அவரை விட்டு பிரிந்து தனியாகவே உம்மு ஹபீபா வாழ்ந்து வந்தார்கள். இதை அறிந்த அன்னலார் திருமணம் செய்து கொள்ள தூது அனுப்பினார்கள். இதை மனமோந்து ஏற்றுக்கொண்டு இவர் ஹாலித் இப்னு சயீத் என்பவரை தமது வக்கீலாக பொறுப்பாளராக நியமித்து நஜ்ஜாசி அரசர் திருமணத்தை நடத்தி வைத்து தம் சார்பாக 400 திர்ஹம் மஹர் தொகை செலுத்தினார்கள். அதன் பிறகு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹைபர் வெற்றியின் போது வியாபார குழுவினுடன் மதினா வந்து சேர்ந்தார்கள். அன்னலாரின் சுன்னத்துகளின்படி அமல் செய்வதுடன் பிறருக்கு அதை வலியுறுத்துவார். இவர் கூறியதாவது, எவர் நாளொன்றுக்கு 12,000 ரக்காயத் நஃபில் தொழுவாரோ அவருக்காக சூனத்தில் வீடு கட்டப்படும் என்று அன்னலார் கூற கேட்டதும் அன்றிலிருந்து தவறாமல் தாம் தொழுது வருவதாக தெரிவித்தார். ஹதீஸ் தொகுப்பாளர்கள் இவரிடம் 65 ஹதீஸ்களை பதிவு செய்துள்ளார்கள். இவர் தம் சகோதரர் அமீர் முஆவியன் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 44ஆம் ஆண்டு தமது 73வது வயதில் வஃபாத்தானார்கள். மதினாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். கண்ணுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். அவற்றில் ஒன்றுதான் கண். இது விலை மதிப்பற்றதாக இருக்கிறது, அதே வேளையில் மிருதுவானதும் கூட. இதன் பாதுகாப்புக்காக அழகிய ஏற்பாட்டை வல்ல அல்லாஹ் உருவாக்கியுள்ளான். கண்ணை நோக்கி ஒரு சிறு பொருள் வந்தாலும் அதை உணர்ந்து மூடிக்கொள்கிற இமைகளை அல்லாஹ் வைத்தான். பெரிய அளவிலான பொருள் கண்ணருகே வந்தால் அதன் நாலாபுறங்களிலும் எடுப்பான எலும்புகளை ஏற்படுத்தியுள்ளான். நிச்சயமாக அல்லாஹ் பெரும் ஆற்றல் உள்ளவனே. மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையில் இமாமை பின்தொடர்தல். தொழுகையில் இமாமை முந்திக் கொண்டு செல்லாதீர்கள் என அன்னலார் எங்களுக்கு கற்பித்துள்ளார்கள் என்பதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. பாருங்கள், தொழுகையில் முந்தக்கூடாது வந்திருக்கு பார்த்தீங்களா. ருக்கு போகும்போது சஜ்ஜாவுக்கு போகிறப்ப இமாம் முந்தக்கூடாது. ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். அப்படி முந்துனா அவங்க முகம் கழுதி ஆயிரும் என்பதாக யார் வேண்டுமென்று முந்துறாங்களோ. ஒரு படித்த மேதை ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, இது உண்மையாக பொய்யான்னு தெரியலன்னு சொல்லி வேண்டுமென்று முந்தி பார்க்குறாங்க. அவங்களுடைய முகம் கழுதியாக மாறிவிட்டது என்பதாக சில கிதாபுல பதிவு செய்யப்படும். இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். நாலாவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஒழுவில் 3 முறை வாய்க்குப்பளித்தல். அன்னலாரின் ஒழுவின் நிலை பற்றி விவரித்த அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை வாய்க்குப்பளித்தார்கள் என கூறினார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. என் நிலையிலும் அல்லாஹ்வை புகழுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து மக்களே முதன்மையாக சுவனத்திற்கு அழைக்கப்படுவார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. ஹராமை சாப்பிடுவதன் தீங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹராமான பொருளை சாப்பிட்டு வளர்க்கப்பட்ட உடலுக்கு நரகமே சிறந்த இடமாகும். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. சிறிதளவு உணவில் திருப்தி கொள்ளல். அல்லாஹ் தஆலா வழங்கிய சிறிதளவு உணவால் எவர் திருப்தி கொள்கிறாரோ அவருடைய சிறிதளவு அமலால் அல்லாஹும் திருப்தி அடைகிறான் என்று அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. நரகத்தாரின் உணவு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நரகத்தாருக்கு இன்றைய தினம் இங்கே எந்த நண்பனும் இல்லை, சீலை தவிர அவனுக்கு வேறு எந்த உணவும் இல்லை, குற்றவாளிகளை தவிர வேறு எவரும் அதுக்கை புசிக்க மாட்டார்கள் என்று சூரா ஹாக்காவிலே அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். பைத்தியத்துக்கு சிகிச்சை. அஜ்வா பேரிச்சம்பழம் சொர்க்க கனியாகும், அதில் பைத்தியத்திற்கு சிகிச்சை இருக்கின்றது என்று அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் உங்கள்
உங்களுக்குள் முரண்பட்டு கொள்ளாதீர்கள். அவ்வாறாயின் நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள், உங்கள் பலம் குன்றிவிடும். நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கின்றான் என சூரா அன்ஃபாலிலே அல்லாஹ் கூறுகிறான். والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. السلام عليكم.